சிங்கப்பூரில் காகங்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் தாக்குதல் அதிகரித்து வருவதால் மார்ச் 2வது வாரத்திலிருந்து காகங்களை சுடும் நடவடிக்கை மீண்டும் தொடங்க இருப்பதாக சிங்கப்பூரின் தேசிய பூங்காக்கள் வாரியம் கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட இந்த நடவடிக்கை தற்போது பொதுமக்களின் புகார்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதால் மீண்டும் கொண்டுவரப்பட இருப்பதாக கூறியுள்ளது. காகங்கள் ஆக்ரோஷமாக மனிதர்களை தாக்குவதை தடுக்கவும் உள்நாட்டு உயிரினங்களை பாதுகாக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் இடங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிப்புகள் வழங்கப்படும். கூண்டுகள் மூலம் காகங்களை பிடித்தால் மற்றும் கூண்டுகளை அகற்றுதல் போன்ற பிற நடவடிக்கைகளுடன் சேர்த்து இந்த துப்பாக்கிச் சூடு முறையும் காகங்களின் எண்ணிக்கையை குறைக்க உதவும் என்று சிங்கப்பூரின் தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹாங் டாட் தெரிவித்துள்ளார்.